நாங்கள் தேமூல ஆர்டர் பண்ணியிருக்கிற பொருட்களை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டாக நான் ஆர்டர் பண்ணினது என்னோடய பிள்ளையோட பிறந்த நாளுக்காண்டி ஹாப்பி பர்த்டேண்டு பின்னுக்கு கொடி மாதிரி தொங்க வைக்கிறது. இதில் ஒரு நீடிலும் ஒரு பேபி ரிபனும் தந்திருக்காங்க. அதில் இதை நாங்கள் கோத்து தொங்க வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததான் நான் ஆர்டர் பண்ணினது ஒரு பலூன். அது ஒரு பெயா உண்டு தலைக்கு மேலே ஒரு கேக் மாதிரி வச்சுக்கொண்டு ஹாப்பி பர்த்டேன்னு அதில் எழுதி இருந்துச்சுது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுது. அதனால நான் அதுவுமே நல்ல பெரிய சைஸில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் வாங்கினது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. பார்த்ததுமே வாங்கிட்டேன். இது என்னென்னா கரண்ட் வயர்கள் இருக்குது தானே, அதில் நாங்கள் வயர்லேருந்து கம்பியை பிரித்து எடுக்கிறதுக்கு கத்தியை யூஸ் பண்ணி செய்வோம், இல்லாட்டி கத்திரிக்கோளால் செய்வோம். இது ஒவ்வொரு அளவு வயர்களையும் வச்சு வெட்டுறதுக்காக அதில் பிளேட் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வயரை வச்சுட்டு நீங்கள் இழுத்தீங்களா அது கம்பி பிரிஞ்சு வந்துடும். நல்லா இருந்துச்சுது. பார்த்தோன்னு வாங்கிட்டேன். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. அடுத்ததான் நான் வாங்கினது டேப். இது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அளக்கிறது. இது ஒன்று இருக்குது, ஆனால் புதுசாக ஒன்று வாங்கி வச்சா நல்லமென்னு சொல்லி வாங்கினான். அடுத்ததாக பலூன் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பேபி ரிவனும் ஒன்று வாங்கினான். இதில் இருக்கிறது பிறந்த நாளைக்கு வர குட்டீஸுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காண்டி நான் பொப்பிட் மாதிரி ஒன்று வாங்கினான். குட்டியாக அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை அவங்களோட பேக்கில் பர்ஸில் எல்லாம் கீடேக் மாதிரி தொங்க வைக்கலாம். அதனால் 10 போல் இருந்துச்சு. நான் வாங்கி கொண்டேன். இதை தொங்க வைக்கிறதுக்கு செயினும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நான் வாங்கினதும் ரிட்டன் கிஃப்ட்டுக்காகத்தான். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நாங்கள் சின்ன வயசில் விளையாடின பசில்ஸ் தான். இதில் மேலே இருக்கிற அந்த துண்டை கலட்டிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அதை அழகாக அவங்க அடுக்கி விளையாடுவாங்க. அதுக்காக வாங்கியிருந்தேன். பார்த்தோன்னே பழைய ஞாபகம் எல்லாம் வந்துட்டுது. அடுத்ததான் நான் வாங்கினதும் வீட்டுக்கு வர குட்டீஸுக்கு கொடுக்கறதுக்கு தான். ஒவ்வொரு டிசைனில் இருந்துச்சுது. இது கூட நாங்கள் சின்னல இருக்கக்குள்ளே இருந்த விளையாட்டு சாமான் தான். கையில் பேங்கிள்ஸ் மாதிரி போட்டு போட்டு விளையாடலாம். நீங்களும் இது விளையாடி இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுது, நல்லாவும் இருக்குது. அடுத்ததான் நான் வாங்கினது கொக்கோமெலோன் பேக். நான் செய்கிற பிறந்தநாள் கொக்கோமெலோன் தீமில் தான் இருக்கும். நான் வாங்கின பொருட்கள் எல்லாம் இதுக்கு தான் வச்சு கொடுக்க போகிறேன். அடுத்ததான் நான் வாங்கினது ஐடென்டி கார்டு எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கவர். இதெல்லாம் சரியான மலிவாக தான் இருந்துச்சு. பரவாயில்லை, குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. நீங்கள் வாங்கக்குள்ள அதோட ரிவ்யூஸை பார்த்து வாங்குங்க. அடுத்ததாக நான் வாங்கினதும் ரிட்டன் கிஃப்ட்டுக்காகத்தான். கலர் வேர்க்லஸ் இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதனால நான் வாங்கிட்டேன். அடுத்ததாக நான் வாங்கினது மேஜிக் மேட். இதில் 2 பென் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி கொடுத்தா அந்த மேட்டில் வரையக்குள்ள அதில் கலராக வரும். பேருந்து அந்த தண்ணி காஞ்ச உடனே அந்த மேட் நார்மல் ஆகிடும். அதில் திருப்பியும் நாங்கள் வரையலாம். தேமு மற்றும் செயினில் நீங்கள் ஜூலை மாதத்துக்கு பிறகு ஆர்டர் பண்ணுற பொருட்களுக்கு கேட்டகரி வைஸாக €3 டேக்ஸ் கட்ட வேண்டி இருக்குமெண்டு நான் கேள்விப்பட்டேன். இது உண்மையாக பொய்யான்னு கூட எனக்கு தெரியாது.
உதாரணமாக நாங்கள் இப்போ உடுப்பு வாங்கினா உடுப்பு சம்மந்தமான பொருட்களுக்கு 3 யூரோ, மேபிள் சம்மந்தமான பொருட்களுக்கு வேறையா 3 யூரோண்டு டேக்ஸ் கட்ட வேண்டி இருக்கும். அதை மாதிரி கேட்டகரியாக பிரித்து 3 யூரோ வந்து கட்ட வேண்டி இருக்குது நாங்கள் வேண்டுற சாமான்களுக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். உண்மை போய் எனக்கு தெரியல, நீங்கள் பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அடுத்ததாக நான் வாங்கி இருக்கிறது ரில்லரால் நாங்கள் சுவரில் ஓட்ட போடக்குள்ள அதில் இருந்து வர தூசு வந்து இதில் கலெக்ட் ஆகும், கீழே வந்து விழாமல். இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்கண்டு. இது வந்து கலர் பென்சில். இது ஒரு பெட்டியில் 6 இருக்குது. வார பிள்ளைகளுக்கு வரைகிறதுக்கு கொடுக்கலாம்னு வாங்கினான். நெக்ஸ்ட் டெசர்ட் போடுறதுக்கு ஒரு டப்பா மாதிரி வாங்கியிருக்கேன். இது பிளாஸ்டிக்கில் இருக்குது. நான் படத்தில் பார்க்குறப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குமென்னு நினச்சேன். ஆனாலும் பரவாயில்ல, ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது. அடுத்ததாக நான் வாங்கினதுமே குட்டீஸுக்காகத்தான் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வாங்கியிருக்கேன். பாருங்கள், இந்த டைனோசர் குட்டி குட்டியாக இவ்வளோ அழகாக இருக்கண்டு. ஒவ்வொரு ஷேப்பில் ஒவ்வொன்றும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அடுத்ததாக நான் வாங்கினது மெஷரிங் டேப். இது நாங்கள் நார்மலாக பாவிக்கிற மெஷரிங் டேப்பை விட நல்லா இருக்குது. இதில் ஒரு பட்டன் இருக்குது. அதை அமர்த்திட்டு நாங்கள் இழுத்துட்டு எந்த அளவுக்கு நாங்கள் விடுறோமோ அந்த அளவுக்கு நிற்கிது. நல்லாவே இருக்குது இது. உங்களுக்கு நான் வாங்கின பொருட்களின் லிங்க், ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாம் தேவைண்டா நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து கட்டாயமாக ரிப்ளை பண்ணுறேன். அடுத்ததாக நான் வாங்கினது சிப்போட கைப்பிடியல் கலந்தா அதை இழுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த நேரம் நீங்கள் இதை மாதிரி வாங்கி வச்சிங்களா இதை அதில் கொழுவிட்டு கலட்டி பூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோடு என்னோடய வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.